பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் லேவியராகமம் 5ஆம் அதிகாரங்கள் முதல் 8ஆம் அதிகாரம் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5வது அதிகாரத்திலே பாவங்களை அறிக்கையிடுவதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாவங்களை அறிக்கையிடுவது என்பது தேவனுக்கு முன்பாக நாம் செய்த பாவத்தை ஒப்புக்கொள்வதும், நமது சிந்தனை, சொல், செயல் ஆகிய அனைத்தும் இந்த பாவ காரியங்களிலே தவறானவை என்று ஒப்புக்கொள்வதும் ஆகும். பாவ மன்னிப்பு பெற வேண்டுமானால் நமது பாவங்களை தேவனிடத்திலே அறிக்கையிட வேண்டுவது அவசியம். பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விலக வேண்டும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் சொல்லி நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், பாவமன்னிப்பாக ஜெபித்தல், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துதல் ஆகிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாவ நிவாரண பலிக்கு மெல்லிய மாவை படைப்பதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. குற்ற நிவாரண பலியை குறித்தும் இந்த பகுதியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவன் தெரிந்தோ தெரியாமலோ இன்னொருவருடைய சுதந்திர உரிமைகளை அலட்சியம் பண்ணி பறித்து கொண்டால் அதற்கு குற்ற நிவாரண பலியை செலுத்த வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் உள்ள கட்டளைகளில் ஏதாவது மீறப்பட்டாலும் குற்ற நிவாரண பலி செலுத்த வேண்டும். குற்ற நிவாரண பலி செலுத்தப்படும் போது ஏற்பட்ட நஷ்டத்துக்கு 5இல் 1 பங்கு 25% கூடுதலாக அபராதமாக கட்ட வேண்டும். இவைகளை வேதவசனம் தெரிவிக்கிறது. தொடர்ந்து 6வது அதிகாரத்திலே தகன பலி, போஜன பலி மற்றும் பாவ நிவாரண பலியை மீண்டுமாக ஆண்டவர் சொல்லுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவது. சர்வாங்க தகன பலியானது ராம் முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து போஜன பலி, அந்த பலியிடும் பொழுது இந்த பலியில் உள்ள காரியங்கள் ஆரோன் இந்த பிள்ளைகள் புசிக்கலாம். அது தலைமுறை தோறும் கட்டளை கொடுக்கப்படுகிறது. மகிமை உண்டாக. பாவ நிவாரண பலியில் ஆரோனோடு குமாரனோடு சொல்ல வேண்டியது பாவ நிவாரண பலியாக பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண பலியும் கர்த்தருடைய சந்நிதியில் கொல்லப்பட கடவுது மகா பரிசுத்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். 7வது அதிகாரத்திலும் குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, தொடர்ந்து ஆசாரியனுடைய பங்கு ஆகியவற்றை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பழையப்பாட்டு காலத்தில் சடங்காச்சாரமான வழிபாடுகள் யாவும் தேவனுக்கும் மக்களுக்கும் இடையில் தொடர்பை ஏற்படுத்தும் சாதனங்களாயிருந்தன.
பலிபீடத்தின் முன்பதாக நின்று மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்வதும் தேவனிடத்தில் மன்னிப்புக்காகவும் ஒப்புரவாகுதலும் வேண்டுதல் ஏறெடுக்கப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இஸ்ரவேலின் நன்றி படைப்பையும் தேவன் பேரில் அவர்களுக்குள்ள பற்றுதலையும் அது காட்டின. தேவனை பொறுத்தவரையில் இவை யாவும் மாயையாக இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காரியங்கள் செய்யப்பட வேண்டும். பிரசாத மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஆசாரியர்களுக்குள்ள பங்கை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசாத மகிமை உண்டாவது. கொழுப்பு, இரத்தம் ஆகியவர்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கப்படுகிறது. பிரசாத மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 8வது அதிகாரத்திலே ஆரோனும் குமாரனும் ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணப்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே தேவனை ஆராதிக்க ஒருவன் வரும்போது அவன் காணிக்கைகளை கொண்டு வருவதோடு கூட அவனுக்கும் தேவனுக்கும் இடையில் மத்தியஸ்தராக ஆசாரியன் இருக்க வேண்டும். இங்கே விவரிக்கப்படும் லேபியர்களின் ஆசாரியத்துவம் இயேசு கிறிஸ்துவிலே நடைபெறுகிறது. அவரே விசுவாசிகளின் பிரதான ஆசாரியர் என்று சொல்லி எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம் தெரிவிக்கிறது. தேவனுக்கும் மக்களுக்கும் இடையில் மத்தியஸ்தராக ஆசாரியராக கிறிஸ்துவானவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மகிமையும் உண்டாவதாக. ஆம், அவர் மூலமாக நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நாமத்தின் மூலமாக நம் வேண்டுதல்களை பிதாவுடைய சமூகத்தில் கொண்டு செல்ல முடியும். ஆம், புதிய உடன்படிக்கையின்படி இது பிரதான ஆசாரியராய் நமக்காக பிதாவுடைய வலது பார்சத்திலிருந்து பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். மகிமையை உண்டாவது. மீண்டுமாய் இந்த ஆசாரியர் வெளிப்படுவார். அவருடைய வருகைக்காய் காத்திருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.